முத்து நேரா நித்யா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் யாருதுன்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நித்யா வந்துட்டு, "நான் பழைய கடையிலேருந்து வாங்குனேன். அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்ச மறுநாள் என் ஃபோனு டெட் ஆயிருச்சு. அதனால தான் நான் போயிட்டு வாங்குனேன். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. முத்துவுமே வந்துட்டு, "நித்யா உண்மைய சொல்றேன். இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காத. அப்புறம் தப்பு செய்றவங்களோட தப்பு துணையா இருக்கவங்க மேல தான் ரொம்ப பாவம். அதனால பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நீயும் மாட்டுவ. அப்ப தெரியும் உன் கதை என்ன ஆக போகுதுன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து சொல்லிட்டாங்க வந்துடுறாரு. இத கேட்டு நித்யா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஹிணியுமே வந்துட்டு நித்யா என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, சிட்டியும் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வீட்ல பேசிட்டாங்க. அத கேட்டு தான் நான் வந்தேன். என்ன காப்பாத்துனது ரொம்ப எங்க என் மேல இருக்கிற கோவத்துல எதனா சொல்லிருவேன்னு சொல்லி பயந்துனே இருந்தேன். எப்படியோ காப்பாத்திட்ட ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்றது நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் நான் உன்ன காப்பாத்துனேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க அப்படின்ற மாரி ரோஹினி வார்ன் பண்ண. சரிடி நான் உஷாரா இருக்கேன். என்ன பண்ண இந்த முத்து என்ன விடவே மாட்றான். எப்படியான என்ன இது நிறுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைய கண்டுபிடிக்க சொல்லிட்டு ரொம்பவே போராடுறான். நானும் எத்தன நாளைக்கு தான் தள்ளி போட்டு இருக்கேன். அதுக்குள்ள நான் மனோஜ் பார்த்தீங்கன்னா என் பக்கம் இழுக்கணும். அப்பதான் நான் வந்து எதனா உண்மை தெரிஞ்சா கூட வந்துட்டு அவன் எனக்கு சப்போர்ட்க்கு நிப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் நிப்பான். நான் ஏற்கனவே ஒரு விஷயத்துல மாட்டுனதிலே உடனே இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு உன்ன காட்டி குடுத்துட்டு போயிட்டான். ஆனா, இப்ப இது மேல வந்து இன்னுங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சா அவன் உன்ன காப்பாத்துவானான்றதே எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல, அதுவும் கரெக்ட்டு தான்டி. அவன் அவ்ளோ பயந்தவனா இருக்கான். அதுவும் இல்லாத அவங்க அம்மா பேச்ச தான் கேட்கறானே தவிர, என் பேச்ச சுத்தமா கேட்க மாட்றான். நான் தான் கூடிய சீக்கிரத்துல அவன என் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றேன். ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா சரிதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினியுமே நித்யாவுமே சொல்ல, ரோஹினி அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல ஸ்ருதியும் ரவியும் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி காணாம போயிடுறாங்க. எங்கடா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க தேடி கிடைக்காதனால, முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. முத்துவும் இருந்துட்டு, "ஏன்டா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட லேட்டா தான் சொல்ற. சரி நான் தேடி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கங்க தேடி பார்க்குறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஆனா ஸ்ருதி எங்கடா போயிட்டாங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்கா. சிட்டி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய கடத்தி வச்சிருப்பான். பணத்த கேட்டு மிரட்டியிருப்பான். இது தெரியாத பாலராம் பார்த்தீங்கன்னா, சிட்டி கால் பண்ணவும் கால் பண்ணி, "சிட்டி இது மாரி வந்துட்டு முத்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சுட்டான். நீ கொஞ்சம் உஷாரா ஆன் பண்ணியிருக்கான்." அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, "ஸ்ருதிய மேடம் நான் கடத்திட்டோம்" அப்படின்ற மாரி சொல்ல, "எதுக்குடா அவன கடத்துறீங்க? அவன் என்னடா தப்பு பண்ணான்?" அப்படின்னு சொல்ல, சும்மா பணத்துக்கோசரம் தான் அவங்க ஒரு ரிச்சான பொண்ணு இருந்துச்சு. சரி பணம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி, சரி என்ன வேணா பண்ணுங்க. ஆனா வந்து என் பேர் வெளிய வரக்கூடாது. இருக்கிற பிரச்சனையில இது வேற பெரும் பிரச்சனை ஆயிரும். அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா இந்த முத்து இவன தேடிட்டு இருக்க டைம்ல இவன் என்னடான்னா இப்படி பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே வந்துட்டு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. முத்துவுமே வந்துட்டு எங்கடா ஒரு சுருதி காணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கங்க தேடி இருக்காங்க. அங்க தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு வேலைய சிட்டி தான் கடத்திட்டு போயிருக்கான்ற உண்மைய கண்டுபிடிச்சுறாங்க. சரி இவனுக்கு எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டியோட இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போனா சிட்டி இருக்கிறதே இல்ல. எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட மூலமா விசாரிச்சு, அங்கங்க தேடுறாங்க. இப்படி தான் தேடிட்டு இருக்கேன். ஸ்ருதி கிடைச்சாங்களா என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது பண்ணி தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்ப தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.